மந்தரையின் சூழ்ச்சியினால் மனம் மாறிய கைகை அம்மையார் ஆடி சூழ் உலகமெல்லாம் பரதனே ஆளனி போ பரதனே ஆளனி போய் தாழிரும் சடைகள் தாங்கி தாங்கனும் தவமே கொண்டு ஊழிவன் கானகம் நன்னி ஊழிவன் கானகம் நன்னி புண்ணிய துறைகளாடி ஏழிரண்டாண்டில் வாவென இயம்பினார் அரசன் என்றார். ஒரு சமயம் சம்பிராசுர யுத்த காலத்தின் பொழுது என் மாமியாகிய கைகேயி அம்மையார் என் மாமனாராகிய சக்கரவர்த்தியாரின் உயிரை காப்பாற்றினார். அவருக்கு உதவி செய்த காரணத்தினாலேயே சம்பிராசுரனை வெற்றி காண முடிந்தது என்று மனம் மகிழ்ந்த என் மாமனாராகிய சக்கரவர்த்தியார், கண்ணி கைகேயி, உன்னால் எனக்கு அளவில்லாத சந்தோஷம் கிடைத்தது, வெற்றியும் கிடைத்தது, அளவில்லாத மனம் மகிழ்ந்தேன். என் மகிழ்ச்சியின் காரணமாக உனக்கு 2 வரங்களை தருகிறேன், பெற்றுக்கொள்ளுகிறேன் என்று என் மாமனார் உரைக்க, சுவாமி, வரங்கள் எனக்கு எப்பொழுது வேண்டாம், தேவைப்படும் சமயத்திலே நான் பெற்றுக் கொள்கிறேன் என்று உரைத்து என் மாமியாகிய கைகேயி அம்மையார் அந்த 2 வரங்களையும் இப்பொழுது பயன்படுத்திக் கொண்டு ஒரு வரத்தால் என் மைத்துனர் பரதன் தான் இந்த அயோத்தி நாட்டிற்கு மன்னராக வேண்டும் என்றும், மற்றொரு வரத்தால் என் சுவாமி 14 ஆண்டு காலம் காற்றுக்கு செல்ல வேண்டும் என்று வரத்தை பெற்றுக் கொண்டார்கள். வரத்தை பெற்றுக்கொண்டு காற்றுக்கு அனுப்பவும் ஏற்பாடு செய்து விட்டார்கள். விடிந்தால் இந்த அயோத்தி நாட்டிலே பட்டாபிஷேகம் நடக்கப் போகிறது. என் சுவாமியின் சரித்திரை மணிமுடி ஜொலிக்கப் போகிறது. மக்கள் எல்லாம் அத்திருக்காட்சியை மனமாற கண்டு ரசிக்கப் போகிறார்கள். நானும் மனம் பகிர்ந்து பார்க்கலாம் என்று காத்திருக்கும் சமயத்தில் என் சுவாமி என் எதிரே மரவரை தரித்து வந்து நின்றார். அவரை பார்த்தது, சுவாமி இது என்ன அலங்கோலம், சுவாமி இது என்ன அலங்கோலம், விடிந்தால் இந்த அயோத்தி நாட்டிற்கே நீங்கள் மன்னராக போகிறீர்கள். அந்த மட்டற்ற காட்சியை மகிழ்ச்சியோடு பார்க்கலாம் என்று காத்திருந்தேனே, எப்படி மரபுரி தரித்து வந்து நிற்கிறீர்கள், நடந்தது என்னவென்று கேட்க, ஜானகி, பட்டாபிஷேகம் நின்று விட்டது. நாளை முதல் இந்நாட்டிற்கு சக்கரவர்த்தி என் தம்பி பரதன் தான். நான் 14 ஆண்டு காலம் காட்டிற்கு செல்ல வேண்டும் என்று இந்நாட்டின் மன்னரான என் தந்தையான கட்டளை. என் தந்தையின் கட்டளை இப்பொழுதே சிறை மேற்கொண்டு நான் காட்டிற்கு புறப்பட தயாராகிவிட்டேன். காற்றுக்கு சென்று 14 ஆண்டு காலத்தை 14 நாழிகையாக கழித்து விட்டு வருகிறேன். நீ இல்லத்திலே உன் மாமிமார்களோடு சந்தோஷமாக இரு என்றார். சுவாமி, நீங்கள் சொன்ன வார்த்தை முறையான வார்த்தையா, தர்மத்துக்கு தகுந்த வார்த்தையா? திருமணம் நடந்த நாள் முதலாக ஒரு க்ஷணமும் தங்களை விட்டு நான் பிரிந்தெறியேனே. உங்களுடைய நிழல் போல் உங்கள் பின் தொடர்ந்து இருந்தேனே. தங்களை பிரிந்து நான் 14 ஆண்டு காலம் தனித்திருக்க வேண்டுமா? அது என்னால் முடியாது சுவாமி. நானும் காட்டிற்கு வருகிறேன் என்று நானும் காட்டிற்கு புறப்பட்டேன். எங்களுக்கு துணையாக இளையவர் மைத்துனரும் புறப்பட்டார். மூவரும் விதிவசத்தால் காட்டிற்கு சென்றோம். காட்டிலே அழகான பர்ணக சாலை ஒன்று அமைத்தோம். பர்ணக சாலையில் தங்கியிருக்கும் சமயத்திலே பர்ணக சாலையின் எதிரே அழகான மான் ஒன்று துள்ளி துள்ளி விளையாட, அந்த மானை நான் பார்த்ததும், காட்டில் மானை கண்டா
அதோ பார்த்தீர்கள், அழகான மான் ஒன்று துள்ளி துள்ளி விளையாடுகிறது. அந்த மானை எனக்கு பிடித்து தாருங்கள் என்று நான் கேட்கிறேன். அருகிலே இருந்து என்னுடைய மைத்துனர், அண்ணே, இந்த காட்டுக்கு வந்து இதுவரை எத்தனையோ விதமான மான்களை எல்லாம் பார்த்திருக்கிறோம். ஆனால் இந்த மான் பார்ப்பதற்கு பொன்னிறமாக காட்சியளிக்கிறது. இந்த மான் உங்களுக்கு வேண்டாம் என்று சொன்னார். கேட்டேனா? பாவி, நான் கேட்கவில்லையே. இளையவர் உரைத்த மொழி ஏற்காதிருந்தேன் பாவி. அந்த மான் வேண்டாம் என்று, அந்த மான் தான் வேண்டும் என்று நான் பிடிவாதத்துடன் நின்றேன். என்னுடைய பிடிவாதத்தால், தம்பி லட்சுமணா, உன் மதனி நம்மோடு காட்டிற்கு வந்து இதுவரை எந்த பொருள் மீதும் ஆசைப்படவில்லை. ஏதோ அவருடைய மனம் இந்த மான் மீது விரும்புகிறது. மானை சென்று நான் பிடித்து வருகிறேன், நீங்கள் இருவரும் இதே இடத்தில் இருங்கள் என்று மானை பிடித்து வர சென்று விட்டார் என் சுவாமி. சென்ற சற்று நேரத்திலேயே சீதா அபயம், லட்சுமணா அபயம், சீதா அபயம் என்று அபய கோஷங்கள் கேட்டது. ஓசையை கேட்டதும் பதறி போனா, தம்பி லட்சுமணா, மானை பிடித்தவர் சென்றாரே உன் அண்ணன், உன் அண்ணனுக்கு காட்டில் ஏதோ ஆபத்து நேர்ந்திருக்கிறது. லட்சுமணா அபயம், லட்சுமணா அபயம் என்று அபய குரலோசை கொடுக்கிறார். உடனே விரைந்து செல்லுங்கள், உங்கள் அண்ணனை ஆபத்திலிருந்து காப்பாற்றுங்கள் என்று நான் சொல்ல, அண்ணி, அண்ணன் எனக்கு என்ன கட்டளையிட்டா? தங்களுக்கு காவலாக தானே இந்த காட்டிலே இடையே இருக்க சொன்னா. அண்ணனுடைய வார்த்தையை மீறி நான் போகலாமா? அதுவும் பெண்ணான உங்களை தன்னந்தனிமையிலே இந்த காட்டிலே விட்டுவிட்டு அண்ணனை நான் தேடி போக வேண்டுமா? போக மாட்டேன் அண்ணி, போக மாட்டேன். இதெல்லாம் அரக்கர்களுடைய மாகியாக இருக்கும். அதை கண்டு, அந்த குரலை கண்டு நீங்கள் அஞ்ச வேண்டாம் என்று ஆறுதல் சொன்னார். கேட்டேனா? கேட்கவில்லை. அவருடைய மனம் நோகும்படி பாவி நான் பேசினேனே. தம்பி லட்சுமணா, காட்டுக்கு வர வேண்டாம் வர வேண்டாம் என்று சொல்லும் பொழுது எங்களோடு நீங்கள் காட்டுக்கு புறப்பட்டு வந்தீர்கள். நீங்கள் வந்ததின் நோக்கம் நான் என்னவென்று தெரிந்து கொண்டேன். நீங்களும் என் சுவாமியும் ஒரே தாயின் வயிற்றிலே பிறந்திருந்தால் தான் ஆடாவிட்டாலும் தன்னுடைய தசையாடும் என்பார்கள். அதை போன்று அண்ணனை ஆபத்திலிருந்து காப்பாற்றி நீங்கள் புறப்பட்டிருப்பீர்கள். நீங்களும் என் சுவாமியும் ஒரே தாயின் வயிற்றிலா பிறந்தீர்கள் இல்லையே? பேப்பர் பாய் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. போடுறா. பேப்பர் பாய் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மணி டொங்கு தட்டுங்க.